என்னையா ஏதோ பேசுறியா? என்ன அம்மா சொல்லுடா. நான் வேணா கொஞ்ச நாளைக்கு வெளியில வேலை தேடி பார்க்கட்டுமாமா? திடீர்னு என்ன இந்த மாட்டா? அம்மா கூட தானே இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா பார்க்கலாம். இங்க கண்டிப்பா உனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். பொறுமையா இரு. அதான் அண்ணன் மாதிரி இருக்காங்களா, பாத்துக்கிடுவாங்க. அதுக்கு இல்லம்மா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. குற்ற உணர்ச்சியா இருக்கா? எதுக்கு? நான் அன்னைக்கிட்ட ரொம்ப ரஃபா நடந்துக்கிட்டேம்மா. எனக்கு புரியல. நான் அன்னைக்கிட்ட ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டேன். மனசுலாம் வலிக்குது. இப்ப நீ எதுக்கு அவகிட்ட கடினமா நடந்துக்கிட்ட? பயத்துல. அம்மா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீ கிளம்பலாம். அம்மா, உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு சொன்னே, நீ கிளம்பு. என்னடா என்னாச்சு? எதுக்கு நீ அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணா, நான் அன்னைக்கிட்ட ரொம்ப கடினமா நடந்துக்கிறேன். கடினமானா அது வந்து என்னடா சொல்லு. அது வந்து குட்டிமே ஓடாத. சும்மா விக்கணுமோ என்ன ஓட்டம் ஓடுறான். நில்லு நில்லு. அப்ப தூக்க இரு இரு இரு. எலி குஞ்சு மாதிரி இதுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்காம நில்லு நில்லு. அப்பா வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச வேண்டாம். இந்த மாமாவும் வேண்டாம், இந்த மாதிரி தெருல வச்சு பேசவும் வேண்டாம். என்னால உங்ககிட்ட பேச முடியல. மாமா அதான் சாரி கேட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சே. என் மனசுல எதுவும் இல்ல மாமா. என் மனசுல எதுவும் இல்ல. ஆனா என்னால சில விஷயங்களை மன்னிக்க முடியாது. அதே நேரத்துல என்னால மறக்கவும் முடியாது. இப்பவும் அந்த அசோக் பார்த்தா என்ன அசிங்கமா தான் பார்ப்பான். ஏன்னா நீ சொல்லி வச்சத வேணாம் அப்படி. இனி அவன் சட்டை பிடிச்சு கூட என்னால சண்டை போட முடியாது. இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணும். அடிக்கவும் செஞ்சிருவேன். ஆனா இனி என்னால முடியாது. எவன் முன்னாடியும் என்னால தலை தூக்கிட்டு நிக்க முடியாது. எனக்கு எப்பவுமே நெஞ்ச நிமிதி தான் பழக்கம். எவன் முன்னாடியும் தலை குடிஞ்சு பழக்கம் இல்ல. ஆனா நீ என் தலை குடிய வச்சுட்ட. இதுக்கப்புறம் மாமாக்கு மணி எதுவும் வேண்டாம். ஆயிரம் கனவோட அவன் கூட வாழறதுக்கு போனேன். அவன் என் முதுகுல குத்துன. நான் என்ன பண்ண முடியும்? நம்பி போனேன், ஏமாத்திட்டான். தெரிஞ்சு யாராவது ஏமாறுவாங்களா? தெரியாம தானே ஏமாந்தேன். நானே அதுல இருந்து வெளியில வர நினைச்சாலும் என்ன யாரும் வெளியில வர விட மாட்டீங்களா? ஒரு திருப்பு வாழ்க்கை முடிஞ்சது தானே. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? அதான் எல்லாச்சும் சத்தம் போட்டாச்சே. அவளே ஏதோ கோத்துதுன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன அதுக்கு? அவனும் மன்னிக்க முடியாத பெரிய தப்புல எதுவும் பண்ணல. அவன் ஏதோ உனக்கு துரோகம் பண்ண மாதிரி வச்சு பேசிட்டு வந்திருக்கா. படிச்சவன் தானே நீ. அவன் உனக்கு துரோகமா பண்ணனா? அவன் நம்பி போனா, அவன் துரோகம் பண்ணிட்டான். அவனை வெறுப்பேற்றதுக்காக சொன்னான். அது விட வேண்டியது நீ. இதுதான் சொல்றது, வாழ்க்கை உடையாம பாத்துக்கணும்னு. அடுத்தாள் வேண்டாம், குடும்பத்தாள்களே போதும். சரி, இந்த இடத்துல அன்னைக்கு இல்லாம ஒரு கன்னி பொண்ணு இருந்திருந்தா நீ சரின்னு வந்திருப்ப, அப்படிதானே? இல்லடா, அந்த இடத்துல அன்னைக்கு இல்லாம ஒருவேளை உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா இவ ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவா, ஏமாந்து நிக்கிறவா, ஏற்கனவே இன்னொருத்த கூட வாழ்ந்தவா. அவ சொல்லிட்டாலே என்ன உனக்கு கோமே தவிர வேற எதுவும் இல்ல. நான் கேட்டு மட்டும் போய் சொல்லு. இதே அன்னைக்கு இடத்துல ஒரு கல்யாணம் முடியாத பொண்ணு, உனக்கு பிடிச்ச பொண்ணு இதே வார்த்தையை சொல்லியிருந்தா, வேற யாருக்கிட்டே ஆமா இவதான் என் புருஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க அவ சொன்னது பிரச்சனை இல்ல, சொன்னது யாருங்க தான் உனக்கு பிரச்சனை. குடும்பத்துல நீயே இப்படி நினைக்கும் போதே
அவ வாழ்க்கை இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தவ தான் தேன்மொழி. சோர்ந்து போகல, ஜெயிப்பா. அன்னைக்கிளியும் ஜெயிப்பா. அன்னைக்கிளி உன்கிட்ட வாழ்க்கை கேட்கல, அன்னைக்கு அடைக்கலம் தான் கேட்டா. வாழ்க்கைக்கும் அடைக்கலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அவனை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லிட்டு வந்ததுதான். அதுக்கான பனிஷ்மெண்ட்டை குடும்பமே சேர்ந்து கொடுத்தாச்சு. அதுவே அவ காலத்துக்கும் இனி எதுவுமே நினைச்சு பார்க்க மாட்டா. சொந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படுறது எவ்வளவு பெரிய வலின்னு உனக்கு தெரியுமா? இருக்கவன் அவமானப்பட்டா கூட தெரியாது, இல்லாதவங்க அவமானப்படும் போது அதோட வலி அதிகமா இருக்கும். ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சு இந்த குடும்பத்துல தலை குடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ அவ உன்னை கணவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அத்தனை குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறா. நாம அவளை ஈஸியா அட்வைஸ் பண்ணி அனுப்பி உட்கார வச்சுட்டோம். அது அவளுக்கு ஆறாத வலி. நீ என்கிட்ட வந்து சொல்லும் போதே அவ பாதி செத்துருப்பா. நான் திட்டி இவன் திட்டி குடும்பத்துல எல்லாரும் அவளை சத்தம் போட்டு அப்பமே முக்காசி செத்துருப்பா. நினைச்சு நினைச்சு செத்து போயிருப்பா. ஐயோ அசிங்கப்பட்டுட்டோமே, அவமானப்பட்டுட்டோமே. ஒருத்தர் விருப்பம் இல்லாத ஒருத்தரை புருஷனை சொல்லி அவமானப்பட்டமே, அசிங்கப்பட்டமேனு அதுல நீ பண்ண விதத்துல அவ செத்தே போயிருப்பா. நீ உண்மையிலே அவளை அக்க பொண்ணா பாத்திருந்தா அந்த இடத்துல பொலார்னு ஒண்ணு அரைஞ்சி இதுக்கப்புறம் இத மாதிரி சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அவ செஞ்சத தப்புன்னு உணர்ந்திருப்பா. தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப தண்டனை கொடுக்க கூடாது. தண்டனைங்கிறது ஒரு திருப்பு தான் கொடுக்கணும், ஒயாம கொடுத்துட்டு இருக்க கூடாது. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? சாரிமா. போயா, எப்பவும் போல சகஜமா இரு. வெந்த புண்ணுல வேலை பார்க்க கூடாது. அவ இப்ப கொதிக்கிற எண்ணெயா கொதிச்சிட்டு இருக்கா. இன்னும் போய் அதுல நெருப்பள்ளி கொட்டக்கூடாது. ஆறுதலா இருக்க முடிஞ்சா இருக்கணும், இல்லைன்னா விலகிக்கணும். அவ இப்ப மனசளவுல செத்து போயிருப்பா. நம்பி போனனால தன் வாழ்க்கையை இழந்து போய் நிக்கா. நம்பி ஏமாந்திருக்கா. சொல்ல போனா தன் வாழ்க்கையில ஒட்டுமொத்தத்தை இழந்திருக்கா. வேண்டாம், அதுவே அவளுக்கு ஒரு பெரிய தண்டனை. சரியா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். திரும்பவும் சொல்றேன், வாழ்க்கையில தோத்தவங்க திரும்ப சந்தோஷமாவே இருக்க கூட நினைக்கிறதே அவங்க குடும்பத்தாள்கள் தான். அம்மா போடா. மாமா சாரி மாமா. மாமா சாரி மாமா. சாரி மாமா, தப்பு பண்ணிட்டேன் மாமா. இனிமேல் அவகிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன் மாமா. சாரி மாமா. மாமா மாமா அழாதீங்க மாமா. நீங்க எல்லாம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. நீங்க படிச்சவரு என் பொண்ணு சொன்னது தப்புதான். ஐயோ மாமா, ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. அன்னைக்கிமா என்னம்மா படிக்கியா? ஆமாப்பா. இனி எவ்வளவு நாளுமா அந்த படிப்பு இருக்கு? இன்னும் ஒரு வருஷம் இருக்குப்பா. படிச்சு முடிச்சா எனக்கு வேலை கிடைச்சிடும்ல? கண்டிப்பா கிடைக்கும்பா. ஏற்கனவே நான் கேம்பஸ் இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்ல? ஆமாப்பா, கண்டிப்பா கிடைச்சிடும். சரிம்மா சரிம்மா. உன் கையில வருமானம் வரணும். உன் கையில வருமானம் வந்துட்டுனா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பா. என்னம்மா? அப்பா, காலேஜ் தூரமா இருக்குது. நான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டுமாப்பா? ஏம்மா? இல்லப்பா, தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதுனா காலேஜ் முடிஞ்சோன்னா நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிடுவேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும்லப்பா. எல்லாரும் நோகடிக்காங்களாம்மா? அப்பா, எல்லாரும் நோகடிக்காங்களாம்மா? அப்பா அழாதீங்கப்பா. பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. உங்களை அப்பா நான் அடிச்சிருவேன்னு சொன்னேன். நாசக்க வச்சு உங்களை அடிச்சிருவேன்னு சொன்னேன். இப்பவும் எனக்கு நான் ஒன்று துடிக்கிறது உங்க மனசு தானப்பா. இப்பவும் எனக்காக அழுறது பெத்தவர் நீங்க தானப்பா. என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் உன்னை நான் பாதுகாப்பேன். என் உடம்புல ஒத்த சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக கிடப்பேன். அப்பா இருக்கேன்மா, வேற யாரும் வேண்டாம். யாரும் வேண்டாம் தங்கம். உன்னை நல்ல நிலைமையில ஆளாக்குற வரைக்கும் இந்த அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. ஆக விட மாட்டேன். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக இருப்பேன். அப்பா இருக்கேம்மா, உனக்கு அப்பா நான் இருக்கேம்மா. மாமா வேலை வச்சுட்டேன்னு ஒரு நிமிஷம் அக்காலையும் மாமாவையும் நான் மறந்துட்டேன்னு. அப்பா இருக்கேன்னா உன்னை எப்படியாவது கரையேற்றிடுவேன். கரையேற்றாம இந்த உசுறு போகாது.
அசோக் என்ன படுத்தின வேதனையில நான் அப்படி சொல்லிட்டேன்ப்பா. மனசளவுல நான் சொல்லலப்பா. அது எப்படிப்பா நான் அப்படி நினைப்பேன்? நான் மொதப்பட்ட காயத்துல இருந்தே வெளியில வரல, அதுக்குள்ள எப்படிப்பா நான் இன்னொரு துணையை தேடுவேன்? அவன் படுத்தின கொடுமை அப்படிப்பா. அவனை எப்படியாவது வெறுப்பேத்தணும், கோவப்படுத்தணும் நினைச்சேன். அதனால ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன்ப்பா. ரொம்ப கொடுமை அனுப்பிச்சிட்டியம்மா. நான் அனுபவிக்காத கொடுமையே இல்லப்பா. அவனால ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சேன்ப்பா. நான் சாக நினைச்சா செத்துருக்கலாம்ப்பா. நான் செத்தா அவனுக்கு இன்னும் சௌரியமா போயிடும். அதனாலதான்ப்பா நான் சாகல. எனக்கு இப்ப எந்த உணர்ச்சிக்கும் இடம் இல்லப்பா. எனக்கு அப்படி எதுவும் தோணவும் இல்லப்பா. சரிம்மா, நீ கவலைப்படாத. இது மாதிரி படிச்சு முடிச்சு ஏதாவது வேலைக்கு போ. அப்போ உன் பின்னாடியே வந்துருது. அப்போ கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேம்மா. அப்பா இந்த உலகத்துல உன் கூட யார் இருக்காங்களே இல்லையோ, அப்ப நான் இருப்பேம்மா. படிச்சு முடி, நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து போயிடுவோம். இப்போ உனக்கு திருப்தியாடா? அந்த மனுஷனை போய் அலவச்சுக்கிட்டு இருக்க. என்னதான் புள்ள தப்பு பண்ணாலும் பெத்தவருக்கு புள்ள அவர் உசுரே. புள்ள என்ன பண்ணாலும் புள்ள கண்ணு மட்டும் கண்ணீரை ஒரு தகப்பனால பார்க்கவே முடியாது. ச்சே, அவளுக்காக விடு. மாமாக்காவை நீ மறந்துட்டல நீ. சாரி, இதை நான் யோசிக்கவே இல்லை. ச்சே, போடா. படிச்சு முடி, நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். சரிங்கப்பா. மாமா, படிச்சு முடியுமா? நம்ம இங்க இருந்து போயிடலாம். சாரி டாக்டர், என் பிள்ளை படிச்சு முடிச்சேன்னு நாங்க இங்க இருந்து போயிடுவோம். என் பிள்ளை உங்க மேல ஆசைலாம் படல. மாமா சாரி மாமா. என் பிள்ளை ஆசைப்படுற நிலைமையில அவ இல்லைன்னு அவனுக்கே தெரியும். மாமா, நீங்க பெரிய இடம் டாக்டர். எத்தனையோ கோல்ட் மெடல் வாங்கி எத்தனையோ பதக்கங்களை வாங்கினவரு. நீங்க உங்க தகுதிக்கு பாப்பீங்க. மாமா இல்ல மாமா, அப்படி பேசாதீங்க மாமா. மாமா அப்படி பேசாதீங்க மாமா. இல்ல, நாங்க இன்னும் ஒரு வருஷத்துல இங்க போயிடுவோம். நான் செத்து போயிடுவேன். வேண்டாம், நாங்க இன்னும் ஒரு வருஷத்துல இங்க போயிடுவோம். மாமா, அப்பா ஏதோ கோத்த சொல்லிட்டாரு. சாரி மாமா. சாரி என்ன கிளி, சாரி. ஐயோ மாமா. அம்மா சொன்ன வார்த்தையிலே நான் செத்து போயிட்டேன். இதே ஒரு கன்னி பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சவ சொல்லியிருந்தா அமைதியில தானே இருந்திருப்பேன். அம்மா சொல்றது சரி தானே. நீ நடந்தானே எனக்கு கோவம் வந்திருக்கு. அது இவ்வளவு பெரிய விஷயமாக்கி அக்கா மாமா எல்லாரையும் வேதனைப்படுத்தி சாரி என்ன கிளி. நீங்க அப்படி எதிர்பார்க்கல என்ன மாமா தப்பு இருக்குது? உங்க தகுதிக்கு தானே நீங்க எதிர்பார்க்க முடியும். ஐயா மாமா, நான் சத்தியமே என் மனசுல இருந்து சொல்லல மாமா. அந்த அசோக் என்ன படுத்துற பாடு, அவன் என்ன படுத்தின வேதனை, அதனால அப்படி சொல்லிட்டேன் மாமா. உன் வழியில புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரும் எல்லார் வழியும் புரிஞ்சுக்க முடியாதே மாமா. நான் புரிஞ்சுக்கணுமே, நான் புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அசோக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்க. இனி நான் மாமா தட்டி கேட்க மாட்டேன். உனக்கு அவனை எவ்வளவு வெறுப்பேற்ற முடியுமோ வெறுப்பேத்துக்க. உன் மனசுல இருக்க வலி எல்லாம் போகட்டும். அந்த அசோக்க வெறுப்பேத்தினாதான் உன் வலி குறையும். உன் மனசுல இருக்க பாரெல்லாம் குறையும். என்ன வேணாலும் சொல்லிக்க, என்ன பொருசு வேணாலும் சொல்லிக்க. இல்ல, நீ தாராளமா சொல்லலாம். என்னங்க சொல்ல எனக்கு இல்லை. பாத்தீங்களா, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? முன்னால அடிக்கடி போவீங்கல்ல? சும்மாதான். என்னங்க என்னங்க ஒண்ணு இல்லடி, சும்மாதான் இருக்கேன். நீங்க சும்மா இருக்கீங்களா சோகமா இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி நீ இருக்கும் போது நான் எதுக்கு சோகமா இருக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் செல்ல பொண்டாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இதையும் எது நின்னு போறாடுற? அஞ்சா சிங்கம் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு அஞ்ச போறேன்? நம்பிக்கை இருக்குல்ல என் மேல? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரொம்பவே இருக்குடி. அப்போ தைரியமா இருங்க. இல்ல, நாளுக்கு நாள் நம்ம வீட்டுல வறுமை அதிகமாயிட்டே போதே. சமாளிச்சிடலாம். ஏன்னா இங்க எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடாம ஒரே இடத்துல நின்னாதான் வறுமை சூழும். ஓடிக்கிட்டே இருந்தா செல்வம் தான் பெருகும். இங்க யாருமே சும்மா இல்ல, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் ஜெயிப்போம். பழையபடி நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு சின்ன சூழ்ச்சி, ஒரு சின்ன தவறு ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையுமே மாத்திட்டுல. சரி விடுங்க, அது அவன் கோணம். தப்பு பண்ணிட்டான், விடுங்க. அவன் அதுல இருந்து முழுசா வெளியில வந்ததே ஒரு பெரிய விஷயம். விடுங்க. இப்போ புரியுதுடே, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா
எந்த சிகரத்தையும் தாண்டலாம். ஒரு மனைவினா இப்படி தாண்டி இருக்கணும். நீ எனக்கு கிடைச்சது வரம். சத்தியமா அன்னைக்கு நீ எடுத்த ஒவ்வொரு முடிவுமே அவ்வளவு அழகா இருந்தது. நீ எடுத்த முடிவுனாலதான் இன்னைக்கு இத்தனை உசுறு உயிரோட இருக்குது. உண்மையிலே ஒரு பொண்ணுதான் குடும்பத்தை அழகா வழி நடத்துறா. அதனாலதான் கடவுளே பெண்ணை குடும்பம் நடத்துறதுக்கு கொடுத்துருக்காரு. உண்மைதான். என் தங்க பொண்டாட்டி. சரி, எதுக்கு அழுதுட்டு இருந்தீங்க? அத கூட கண்டுபிடிச்சதில்ல. உங்க கணத்தை முத்தம் கொடுத்துதா நீங்க அழுதீங்களான்னு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. தொட்டாலே கண்டுபிடிச்சிருவேன். ஆமாடி, அழுகியா வந்தது. அன்னைக்கு நீ படிச்சிட்டு இருக்கா. வீட்டுல இருக்க அவ்வளவு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. எல்லா ஃபீஸ் கட்டுறோம். தேன்மொழி கொண்டு வர பணம், அப்புறம் கிஷோர் கொண்டு வர பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்கோம். ரோஹிணி கொண்டு வர பணம் அவ குடும்பத்துக்கு கரெக்டா பார்த்தது. இங்க அவரோட பாட்டையார் பாக்கிறதுக்கு எல்லாரும் சம்பாத்தி பண்ணிட்டு இருக்காங்களா? போதும். பாவம் ரோஹிணி, இன்னைக்கு தச்சல ஸ்டேஷன்ல பார்த்த என்னாச்சுதே? இன்ஸ்பெக்டரா இருந்தவள வெளியில செக்யூரிட்டி விட்டுருக்கானுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, வாட்ச்மேன் மாதிரி விட்டுருந்தானுங்க. பார்க்கக்கே பரிதாபமா இருந்தது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அத பார்த்தோன்னே அழுகியா வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு நேரமா நிக்கன்னு கேட்டேன். ஒரு டூட்டி ஃபுல்லா நின்றுட்டு இருக்கேன்னா, ஒரு டூட்டினா 10 மணி நேரம். அவ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நின்றுட்டு இருந்திருப்பா. எவ்வளவு கொடுமை இல்ல. அவ கெட்டின புருஷனும் அவ பிள்ளையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ அங்க நின்றுகிட்டு இருந்தா. உண்மையில இந்த விக்ரம் பையன் ரொம்ப கொடுத்து வச்ச பையதான். அது என்னமோ உண்மைதான். ஆனா அவனும் பரவாயில்ல. பொண்டாட்டிக்கு உழைச்சு கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, அவ உழைப்ப அலட்சியப்படுத்தாம இருக்காம பாருங்க, அது வரைக்குமே சந்தோஷம் தான். அவ உழைப்போட அருமை அவனுக்கு தெரியுதே. பொண்டாட்டி நல்லா கவனிச்சுக்கிட்டா போதும். என்ன மாதிரி. ஆமா. சரி, இங்க வாய. வேண்டாம். வாயா, வா, வந்து மண்ணில் உட்காரு. வேண்டாம், பிள்ளைங்களா இருந்தாங்க, நான் வாரேன். கொஞ்சம் நேரம்டி. ஐயோ விடுங்க. இருடி குள்ளச்சி. குள்ளிச்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. பேசாம இருக்க வேண்டியதுனடி, சொல்றேன்ல. போங்க. குள்ளச்சி. குள்ளிச்சின்னு சொல்லக்கூடாது. குள்ளச்சி தண்டி சொல்ல முடியும். இந்த குள்ளிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே. புடிச்சதாவா? குள்ள பிரியண்டி. ஆமா ஆமா, நான் போறேன். விட்டாதனடி போவ. எங்க சும்மா இருங்க. பாங்க. அத்தி ஜெயராஜ் பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருப்பாரு போலுக்கு. எனக்கு காதலே வராதுன்னு சொல்றான் பாரு. அவனை நம்பவே கூடாது. நீ இப்ப புரிஞ்சு போச்சுடா. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்ப மாதிரி வந்து உட்கார்ந்துட்டானே. ஜெயராஜா என்னடா? சத்தியமா நான் தான் காதல் சட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்க எப்படி அந்த வேலையை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கியா? நானே அந்த சம்பவம் பண்ணிட்டு எப்படி நடுங்கி போய் உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? கைக்கெல்லாம் நடுங்கி போச்சா? உசுரே போயிட்டு ஏதோ அவசரப்பட்டு பண்ணிவிட்டேன். அவசரப்பட்டு பண்ண காரியம் மாதிரி தெரியலையா? இதுக்காகவே பல நாள் ஏங்கின மாதிரிலாம் இருக்குது. அதான் உண்மை. காலகட்டத்துல கல்யாணத்தை முடிச்சிருக்கணும்ல. 16 வயசுல கல்யாணம் முடிச்ச நீ சொல்லல. 16 வயசுல முடிச்சனா? 20. ஏ அப்பா, 20ல கல்யாணம் முடிச்சாரு. 21 2 பிள்ளைக்கு தகப்பன ஆயிட்டாரு. அவங்களாம் கல்யாணத்தை பத்தி பேசாம பாரு. 21 வயசுல கல்யாணம் முடிச்சு நான் பேசாம 32 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கியா? நேர கொடுமடா. சரி விஷயத்த சொல்லுங்க. அந்த புள்ளைய எப்படி எங்க பாத்தியா? நான் கூட 2 நாள் அமைதியில இருந்தேன். வேற ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டான்னு நினைச்சேன். இப்ப எவ்வளவு காதல்ல தான் விழுந்துட்டு வந்திருக்கு. இப்ப வரைக்கும் எனக்கு காதல்னே தெரியாதா? காதல்னே தெரியாதா? அது என்னமோ தெரியல. எப்பா பொன்னையாவா குட்டா பாருங்க ஒரு ரீலு. அதாவது அப்படி ஒரு கேரக்டர் வாழ்ல நீங்க யாருமே பார்த்திருக்க முடியாது. எப்படா சொல்ற? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை வாயில உண்மை வரட்டும் பாப்போம். என்னத்தான் சொல்லுதிய? அதான் ஒரு வார்த்தையும் உண்மை வரலன்னு தெரியல. பிறகு அங்க போய் விழுந்தீரு. அதான் என்ன மாயமோ தெரியல, மந்திரமோ தெரியல. அவன் ஒரு வார்த்தை கூட உண்மையே பேச மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் புடிச்சு போச்சு. அது வேற ஒண்ணு இல்ல, பேச்சுல மயங்கி சத்திய கொடுத்து விட்டேன். அதுல போய் சிக்கிக்கிட்டே இப்போ அந்த பிள்ளை ஒண்ணும் சொல்லல. ஆத்து அது ஏன் கேக்கி அங்க என்னென்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என்ன ஒட்டுமொத்தமா தோட்டம் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. என்ன ஜெயராஜி விழுந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. விழுந்தாமா? எங்க விழுந்தான்? காதல்ல. இவனுக்கா? இவன் காதலிச்சானா? எங்களுக்கு இப்படிதான் சிரிப்பு வந்துச்சு. ஆனா அவ சொன்ன சம்பவம் இருக்கு பாருனே. என்னடா சொல்றீங்க?
ஓ உங்களுக்கு சிரிப்பு வருதா சிரிப்பு? இல்லடா நீ காதல்ல. அது காதலான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டேன். பிரச்சனை ஆகி போச்சுது. பிரச்சனை ஆகி போச்சுதா? ஆனா அந்த பொண்ணு சமாளிச்சுட்டாளா? அதான் அதே நினைப்புல உட்கார்ந்து இருந்தேன். காதல்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன சம்பவத்தை கட்ட ஆடி போயிருவேன். இவன் என்னடா பண்ணிட்டு வந்தான்? இவனுக்கு தான் காதல் வாசனையே ஆகாத. ஓ உங்களுக்கு வர எனக்கு வராதோ? உனக்கு வராடா, அதான் சந்தேகம். வரும். வந்துச்சா அப்படின்னா இவங்கிட்ட கதையை கேட்டே ஆகணுமே. ஏதோ உட்கார்ந்து கேட்டு பாருங்க. சினிமா படம்லாம் ஒண்ணுமே இல்ல. ஊரை கிடக்கும் பிரச்சனை வீட்டை கிடக்கும் உண்மை பத்துக்கங்க. எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு எவ்வளவு அசால்ட்டா உட்கார்ந்து தெரியுமா? அதுக்கு இப்ப விளக்க வேற கேட்காரு. அப்படி என்னடா சம்பவம் பண்ண? பொண்ணு தரனே சம்பவம் இருக்கட்டும்னே. இப்போ அவருக்கு பார்க்கணும் போல இருக்கான். என்னடா சம்பவம் பண்ண? அதெல்லாம் நான் சொன்னோம்னா உங்க நெஞ்சு தாங்காது. நெஞ்சு தாங்காதா? நீ ஏடா அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்க? ஆமா அதுக்கு என்னமோ தெரியல. அது நினைப்பவே இருக்கு. ஏன் புதுசா சம்பவம் பண்ணிருக்கல அப்படிதான் நினைப்பு வரும். சரிடா அந்த பொண்ணு யாரு? பொண்ணாவா? ஏன்டா பொண்ணுக்குள்ள எந்த அம்சமும் அவகிட்ட இருக்காது. அதான் உனக்கு பிடிச்சிருக்கு. அவன் சிரிக்கான். நம்ம வீட்டு மாப்பிள்ள தானே சிரிச்சுட்டு போறாரு. அவன் ஓவரா சிரிக்கான். சரிடா அந்த புள்ளை எங்க எப்படி பார்த்த? யார் அந்த புள்ள? காரையார்ல படிக்கானா? அத்தி உண்மை சொன்ன அவ்வளவுதான். படிக்க ஹாஸ்டல்ல நின்று படிக்க. ஓ உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியலனா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல. அவ பண்ண சேட்டை, அவ பேசுறதே அது என்னெல்லாமோ பண்ணுது. அவ கூடயே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இப்போ நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இப்ப இதெல்லாம் தேவையானே? சூழ்நிலை மாறும். ஆனா மனசுல இருக்க ஆசையும் கனவும் வருமா? டேய் இத்தனை கை இருக்கும், ஜெயிச்சிட மாட்டோம். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஜெயராஜுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? நம்ப முடியவில்லை. ஜெயராஜி மறுபடியும் செக் பண்ணிக்கிடுங்க. பிடிச்சிருக்கான்னு மறுபடியும் கேட்கிறோம். எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நல்ல யோசிச்சு சொல்லும். பிடிச்சிருக்கு. எனக்குமே சந்தேகமா தான் இருக்குது. உறுதியை சொல்லுடா. எதை வச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதா? அதுவா இன்னும் பெருசா சொல்லுதாருன்னு. எதை வச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அவ அங்க நிக்கவே இல்லை. ஆனா எனக்கு அவ அப்படியே வந்து நின்ன மாதிரி இருக்குது. அவ வந்து நின்னா என் கையும் காலும் துருன்னு வருது. வருதா? ஏய் நீ சாதன் மேட போட்டியடா. அதானே கையும் காலும் துருன்னு வருதா? என்னடா சொல்ற? கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி எந்த புள்ளியும் பக்கத்துல கூட நினைக்க மாட்டேன். அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு சந்தேகம். பாரு நான் சொல்ல மாட்டேன். அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ள சொல்லிட்டு போறாரு. நீ சொல்லு. அதான் எந்த பொண்ணு பக்கத்துல நிக்க மாட்டேன், நின்னுக்கிடவும் மாட்டேன். ஆனா இவளை இல்ல நான் அவளை சொல்லுல கூச்சமா இருக்கு. அது சொல்றல எந்த பிள்ளை நின்ன மாட்டேன். ஆனா அவகிட்ட நின்னா சும்மா நிக்க முடியல எனக்கு. என்னடா சொல்ற? இதுக்கு மேல விளக்கம் வேண்டானே. என் கை சும்மாவே இருக்குல்ல. அட பாவி. ஆமா அது ரொம்ப கஷ்ட போயிருக்காரு. ஏய் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணும். அந்த பொண்ணு கிட்ட பல நாள் பேசணும். பேசி அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் பண்ண முடியும். ஆனா நான் டைரக்டா எனக்கு அப்படிதான் வருது. நான் என்ன பண்ணிட்டோம்? அந்த பிள்ளை ஒண்ணும் சொல்லலையா? சொல்லாம இருப்பாளா? அதுல நல்ல அர்த்தம் கிடைச்சிருக்கு. ஆமா என்ன அர்ப்பம் இருக்கு. நீ அப்பமாவது துறந்துருக்கலாம்ல. அத சொன்னா எனக்கு வர முடியலன்னு. என்னடா சொல்ற? அந்த பிள்ளைய பார்த்தாலே அப்படியே கட்டி அணைச்சு இருக்க பிடிச்சி கூட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு. அண்ணே இதுக்கு போய் தள்ளி போடக்கூடாது. இவரு இப்ப என்னடா சொன்னாரு? என்னென்னமோ சொன்னான்டா. எனக்கு சுவ்வளி ஆகுதுடா. எனக்கு என்னமோ இவ அத்தனையும் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான்னு தோணுது. செஞ்சதான் சொல்லிக்கிட்டு இருக்காடா என் வெண்ண. ஏய் அங்க பண்ணுனதாண்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எப்படா முடியும்? இன்னும் முடிஞ்சிருக்க. நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் தெரியுமா? டேய் இல்ல நீ நிறைய பொம்பளை பிள்ளைங்க சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பிள்ளைக்கு ஒண்ணும் கொடுத்தமா தெரியலையா? அதை தேர்தல நான் கொடுக்கலன்னு மூடிட்டு பேச. அந்த பிள்ளைய பாத்துட்டேன் இந்த பிள்ளைய பாத்துட்டேன். டே அந்த பிள்ளை காலேஜுக்கு போதுன்னு பின்னாடி சுத்தின. அதுக்கு கொடுக்க முடியும் இவர் கொடுத்த மாதிரி. நான் பொம்பளை பிள்ளை பின்னாடி போறதே பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கே நான் பல நாள் காய்ச்சல கிடக்க. கடப்ப அதுலயே எந்த பிள்ளைங்க என்ன திரும்பி பார்த்து சிரிச்சிச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? குளிர் ஜலமே வந்துடும் தெரியுமா? காட்டிக்கவே மாட்டேனே. வெக்கமா இல்ல? நீ யோக்கிய சிகாமணி. நான் 10 பிள்ளை பார்த்தேன்னா ஒண்ணுதான் என்ன திரும்பி பார்க்கும். ஆனா நீ போற 4 பிள்ளைகளை திரும்பி பார்க்க வச்சு பெருசா சைட் அடிச்சிட்டு இருப்ப. நீ எத்தனை பிள்ளைகள் முன்னாடி போயிருக்க எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியோ? நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. நீ 10 மாதம் நான் பாப்பேன். ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் தெரியுமா? யாரு நீ?
சத்தியமாடா? நம்ம காலேஜ் படிக்கும் போது டேய் நாங்களே எந்த லவ் பண்ணலையா? லவ் பண்ணல, ஆனா ஒரு பிள்ளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனல, நீ என்னை ஏமாத்தி விட்டுட்டு. இல்லன்னா நீ பிக்கப் பண்ணிடுவா, அதுக்கு தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன். வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சோன்னே அந்த பிள்ளை என்கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிட்டாளா? நீ என்ன பத்தி பேசுற? உண்மையை சொல்ல பண்ண நான் தான் யோக்கியன். சரி உன் யோக்கியத்தை உன்கிட்ட வச்சுக்க. சரி அங்க கதையை கேளு. கல்யாணத்தை முடிச்சிருமாடா? அந்த பிள்ளை இப்ப கல்யாணம் பண்ண முடியாதா? கல்யாணம் பண்ண முடியாதா? ஏன்? ஏன்னா அப்படின்னு உண்மை சொன்ன இல்ல கல்யாணம் பண்ண முடியாது. ஜெயராஜ் என்னமோ மறைக்கார, இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. பொடுத்துறனே என்னடா? இல்லனே, இதுக்கப்புறமா ஜெயராஜன் இப்படி விட்டோம்னா வம்பா போயிரும். அந்த பொண்ணை நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது காரையார்ல தான் படிக்குதான். உனக்கு யார்ட்ட சொன்ன காரையார்ல படிக்கணும்? நீங்க தான் தூக்கத்துல உளறிட்டு இருக்கீல. உளறிட்டனா? நேத்து கூட இந்த பையன் நீ கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்த. அப்படி நேத்து நீ கொடுத்த முத்தத்துல இப்ப புரியுது எவ்வளவு முத்தம் கொடுத்திருப்பேன். மாப்பிள்ளை நீ விட்டு வைக்கலையடா. அது ஏதோ தூக்கத்துல கொடுத்துட்டேன். தூக்கத்துல எல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அது நான் மாட்டினேன், இல்ல அந்த புள்ள மாட்டிருந்தா. ஜெயராஜ் என்ன பேசாம காரையார் போகும்னே. என்ன இங்க ஏதாவது சும்மா தானே கிடக்கும். காரையார் போமா? நான் வரமாட்டேன். அத்தி இவர் ஏதோ மறைக்காரு. என்ன இவர் பெருசா மறைக்காரு. இங்க இருந்து வெறும் 14 கிலோமீட்டர் தான். கிளம்பு. காசு இல்லனே, அத நான் பாத்துக்கிட்டத. டேய் தரணே, அவரை பாத்தியா? அவன் அண்ணன் மல்ல குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்காரு பாத்தியா? அவனுக்கு எப்பவுமே அவன் புள்ள மாதிரி நினைப்பு. அவனோட என் தம்பி எனக்கு புள்ளதான். நான் மண்ணை மட்டும் தான் உட்காந்துருப்பேன். பால் கொடுத்துருவாரு. எனக்கு பாரு என்ன நக்கல் பண்ணாங்க. அவனுக்கு அவன் குழந்தை தானே, கொடுத்தாலும் கொடுத்துருவான். விடுங்க. சரி காரையார் இங்க இருந்து 16 கிலோமீட்டர் தான். வீட்லி சும்மா தானே கிடக்கும். கிளம்புங்க. வேண்டாம். இவர் பயப்படுதாருன்னா என்னவோ இருக்கு. அதை கண்டுபிடிச்சாகணும், இல்லன்னு எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அண்ணே நான் ஒரு டிராக்டருக்கு எடுத்துட்டு வரேன். டிராக்டரா? காரியா இருக்கலாம், அதுலதான் போக முடியும், வசதியா இருக்கும். நான் வரல. வந்துதான் ஆகணும். யாரு கூட போறா? என்னமோ பண்ணிருப்பாரோ, அதுக்கு பயணமா தெரியும். வேற என்னமோ நம்ம மறைக்கானே. என்னடா சொல்ற? டேய் சொன்ன மாதிரி காரியாருக்கு போனதாண்ட விஷயம் நமக்கு தெரியும். நான் வரலையா? விட்டுருவோம் பாரு. டேய் காரியால எத்தனை ஹாஸ்டல் தான் இருக்குது? ஒன்னே ஒண்ணுதான். இவனை தூக்குங்கடா. நான் வரமாட்டேன். அப்படின்னா கையோட என்னமோ மறைக்கான். இவ சீக்கிரம் தூக்குங்கடா. அது பெருசு என்னமோ இருக்கும் உங்களுக்கு. இவ காதல மாசமா தெரியல, வேற இடத்தையும் நம்ம கிட்ட மறைக்காரு. நான் வரல. இல்ல நீ வந்துதான் ஆகணும். நான் வரமாட்டேன். நான் விட மாட்டேன். இதுக்கு மேல 5 நிமிஷம் கூட நான் இங்க நிக்க மாட்டேன். எல்லாரும் கிளம்புங்க. என்னை விட்டுடா, கெஞ்சி கேட்கறா. என்னடா பண்ணிட்டு இருந்திருக்க? பண்ணி வச்ச பாத்துல வேற என்ன என்கிட்ட நீ மறைக்க? இதெல்லாம் எப்படி பயப்படியான்னு கேட்க. நான் வரமாட்டேன். நான் விட மாட்டேன். டேய் இவன் தப்பிச்சு போயிட்டான். தூக்குங்கடா அவனை. என்ன விடவே கூடாது. என்ன ஓட்டம் ஓடுதாரு? அப்படின்னா என்னவோ இருக்குது. அதான் இன்னும் 10 நிமிஷம் தான் தெரிஞ்சிருமாப்ல. தெரிஞ்சே ஆகணும். டேய் சின்ன மறைக்கிறாரு. சீக்கிரம் வாடா. டேய் என்ன ஓட்டம் ஓடுதாரு? அப்போ ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது. சீக்கிரம். என் குடும்பம் என்னதான் வறுமையில இருந்தாலும் ஏதோ கொஞ்ச நேரம் நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சந்தோஷமா இருக்கோம். கிஷோர் இப்பதான் எல்லாத்தையும் மறந்து வெளியில கொஞ்சம் சிரிக்கிறான். இவ அதுலயும் மண்ணாடி போட்டுருவா. இவளுக்கு நாளைக்கு முடிவு கட்டாம விட மாட்டேன். டேய் கிஷோரே, நீ போய் அவளை ஜெயராஜ புடி, நான் வரேன். சீக்கிரம் வேணா, அவரை பிடிச்சதான் முடியும். அதெல்லாம் முடிச்சு வேற திரும்பி பார்க்காம போ. ஏன் நண்பன் சொன்னா கேட்கணும். வெக்கமா இல்ல? அது எப்படி வெக்கமா இல்லாம மாமனை கூப்பிடுற? உனக்கும் அவனுக்கு என்னடி சம்பந்தம்? மாமாவா? அவன் வாழ்க்கைய தலைகீழ புரட்டி போட்டுட்டு மாமாவா? இங்க பாரு, ஏதோ என் குடும்பத்துக்கு என்னதான் வறுமை இருந்தாலும் அண்ணன் தம்பி நாங்களா ஒன்னா இருக்கிறதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவன் இப்பதான் கொஞ்சம் சிரிக்கான். அதுலயும் மண்ணள்ளி போட்டுறத ஒரு பொம்பளை பிள்ளை தான் அடிக்காம பேசிக்கிட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்க, ஏன்னா உன்னை தொடர்றது கூட பாவண்டி. நான் ஒண்ணு கேக்குறேன்டி. சரி அவ்வளவு நாள் அவன் உன்னை காதலிச்சான். அதுல ஒரு நாள் கூட உனக்கு உண்மையான காதல் இல்லாம இருந்திருக்கும். அந்த ஒரு நாள் காதலுக்காவது அவனுக்கு கொஞ்சமாவது இறக்கம் காட்டலாமடி. ஒரு துளி கூட இறக்கம் காட்டலையே. அது வந்து எங்க கிஷோருக்கு வேற இடத்துல முடிவாயிட்டு. என்ன இல்ல, சத்தியமா அவனுக்கு முடிவாயிட்டு. அவனுக்கு ஒண்ணு பார்த்தாச்சு. சொல்ல போனா அந்த கூட வாழ்ந்துட்டான். நீ எதுக்கடி நம்பணும்? நாங்க நம்புறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு குட்டு வாழ ஆரம்பிச்சிருவான். அவன் வாழ்ந்துருவான். இனிமேல் நாங்க இருக்கட்ல எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுட்ட, அதான் அவனை சாகடிச்சுட்டு இனிமேல் சாகடிக்க என்னடி இருக்குது? வெக்கமே இல்லாம சாகடிச்சுட்டு வாழதுக்கு கூப்பிடுத பாட்டு. அவனை சாகடிச்சுட்டு வந்து வாழன்னு கூப்பிட பாரு. ஏண்டி நீ உண்மையிலே மனுஷ பிறவிதானா? நீலா அவரை ஏன் கிஷோர்? என்ன சொன்னா? அவரை ஏன் கிஷோர்? அவன் இன்னொருத்தி கிஷோர் இல்ல, நான் அவரை உயிருக்கு காதலிச்சிருக்கேன்.
காதலிச்சிருக்கியா? அதான் முதுகுல குத்துனியா? அதே நீ ஏன் இங்க இருந்து போயிட்டா நல்லது. அடிச்சுன்னு வச்சுக்க மூஞ்சி முதல்ல பேந்துரும். போடு. இல்ல, நான் கிஷோர் கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போயிடுறேன். உன்னை பேச விட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. டேய், இவ மறுபடியும் நம்ம வீட்டு நிம்மதியை கெடுத்துருவான்னு நினைக்க. ஏதாவது முடிவு பண்ணணும்டா. இல்லடா, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இதுக்கு மேல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, எப்படி நான் இறங்கி அடிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். இல்ல, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேனே. கொஞ்சம் பேசணுமா? அவன் இப்போ அவனுக்கு பார்த்திருக்க பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருப்பான். வேணா பார்த்துட்டு வா. No! ஏன் நீ நாசமாக்குனா அவன் சந்தோஷமா இருக்க கூடாதா? அவன் சந்தோஷமா இருக்கான். கிளம்பு கிளம்புடு. கிளம்ப போயா இல்லையா? என்ன இதுக்கப்புறம் எங்க அவனை பார்க்க வந்த